Om Namah Shivaya. Once again coming back with Amarnath Astro YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து ராகுவோட சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னு சீரிஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து ராகுவோட நம்ம சுக்கிரன் சேர்ந்தா என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராகுவோட சேர்ந்த கிரகங்கள்னு 7 பதிவுகள் வரும். அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பதிவுகள் முடிஞ்சிருச்சு. 4 பதிவுகளை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு முந்தைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ராகுவோட சந்திரன் சேர்ந்த என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், ராகுவோட சனி சேர்ந்த என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், ராகுவோட சூரியன் சேர்ந்த என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், ராகுவோட செவ்வாய் சேர்ந்த என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னு ஏற்கனவே பழைய பதிவுகளில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி வந்து ராகுவோட சுக்கிரன், இது 5வது பதிவு, சேர்ந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டினியூவஸாக வீடியோ பாருங்கள். நீங்கள் பலன்கள் எடுக்கிற அளவுக்கு இந்த பதிவுகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராகுவோட காமக்காரகன் சுக்கிரன் சேர்ந்தா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர்கள் யூடியூப்லேயும் சரி புக்லேயும் சரி ராகு வந்து பெரிதுபடுத்துகிற கிரகம், சுக்கிரன் வந்து காமக்காரகன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இல்லீகல் கான்டாக்ட்ஸு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அதை மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது பொதுவாக சொல்லுவாங்க. ஜோதிட புக்லேயும் அதான் எழுதியிருக்கு. ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா ஜோதிட புக்கில் இருக்கிறது சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஜோதிடர்கள் வந்து ஜோதிட புக்கில் இருக்கிற அறிவை பயன்படுத்தி உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்றது சொல்கிறது தான் ஜோதிடரோட வேலை. அதாவது ஜோதிட அறிவை கொண்டு அப்ளிகேஷன் பண்ணுறது தான் ஜோதிடர்களோட வேலை. உங்களோட ஜாதகத்தில் அதை மாதிரி பலன்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் அது மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகம் வந்து உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை வச்சு உங்களோட டைமில் என்ன மாதிரி பலன்கள் பிளானட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தது அப்படின்றத வச்சு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அதுதான் உங்களோட தசாபுத்தி பலன்களாக உங்களுக்கு வந்து சேரும். இது மாதிரி ஜென்ரலாக போடுறது அதை மாதிரி வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வந்துடுமா ராகுவோட சுக்கிரன் இருக்கு நாம் அந்த மாதிரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது, கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? இப்போ வந்து ராகுவோட சுக்கிரன் சேர்ந்தா அந்த மாதிரி நடக்காது அப்படின்றதுக்கு ஒரு லைவ் ஜாதகமே போகலாம். ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா ராகுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னமே எடுத்துக்கலாம். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 5வது வீடு, அதாவது தனுசு வீடு வந்து காதல் வயப்படும் வீடு. அதாவது 5வது வீடு எந்த லக்னத்துக்கு இருந்தாலும் காதல் போன்ற விஷயங்கள் நடக்கும். அதாவது இல்லீகல் அஃபேர்ஸ் ஆர் லீகல் அஃபேர்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது 5வது வீடு. ஏன்னா மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா? அதனால் வந்து சிம்ம லக்னத்துக்கு 5ல் வந்து ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ராகுவும் சுக்கிரனும் சிம்ம லக்னத்துக்கு 5ல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ராகு பெருசுப்படுத்துகிறவர் சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு வீடு வந்து எனிமி சைன், அதாவது எதிரியோட வீடு. அவர் வந்து கெட்டது தான் பண்ணுவார் அப்படின்னு பொதுவான கருத்து. அவங்க வந்து லவ் அஃபேர்ஸ் இருக்கும், 2-3 காதல் இருக்கும், பிரேக்கப் இருக்கும் அப்படின்லாம் நம்ம ஜோதிடர் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஏன்னா லக்னத்தோட அதிபதி வந்து நல்லா இருக்காரு வச்சுக்கோங்க. நல்லா இருக்காருன்னா லக்னத்தோட சிம்மத்தோட அதிபதி வந்து 7ல் இருக்காரு வச்சுக்கோங்க. அதாவது கும்பத்தில் இருக்காரு, லக்னத்தையே பார்க்குறாரு, சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா முக்கூட்டு கிரகமான லக்ன அதிபதி கூட புதனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் வந்து லக்னத்தை பார்க்குறதோட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த ராகுவையும் சுக்கிரனையும் குரு வந்து ஒரு மிதனத்திலிருந்தே பார்க்குறாரு வச்சுக்கோங்க. 7வது பரிவியா மியூச்சுவல் ஆஸ்பெக்ட். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட், அதாவது மூதாதையர் சொத்து, ஷேர் மார்க்கெட் இதன் மூலமாக அதிக அளவில் பணம் சம்பாதிக்கும், லாபம் கோடியாக சம்பாதிக்கிற இது வரும். இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இவங்க போனாங்கன்னா பெரிய அளவில் லாபம் சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா குரு பார்வை இருந்தோன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு சுக்கிரன் பார்வை நேருக்கு நேர் இருக்கிறதோட்டு அவங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்களே இருக்காமல் போகும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ராகுவும் சேர்ந்து இருக்கிறதோட்டு கல்யாணம் நடக்கும். ஆனால் வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி இல்லீகல் அஃபேரு, காதலில் பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு வராது. ஒருவேளை குரு வந்து மேசத்திலிருந்து, அதாவது சிம்ம லக்னத்துக்கு 9வது இடத்துல மேசத்திலிருந்து சுக்கிரனையும் ராகுவரையும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா மூலமாக சொத்துக்கள் அதிகமாக வந்து சேரும். ஏன்னா 9ல் இருக்கார் இல்லைங்களா குரு. 9லேருந்து குரு வந்து ராகுவையும் சுக்கிரனையும் பார்க்குறதோட்டு பணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து மூதாதையர் சொத்து மட்டங்களில் அப்பா மூலமாக அவருக்கு நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது சொத்து மட்டும் கிடையாது, நிறைய கைடன்ஸு, நல்ல விதமான படிப்பு, மேற்படிப்பு. ஏன்னா 9 மேல் படிப்பு சாணம் இல்லைங்களா? அது மாதிரி படித்து வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அதிக அளவில் சம்பாதிக்கிற யோகமும் இருக்குது. இதனால் வந்து ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்தால் அவங்களுக்கு வந்து இல்லீகல் அஃபேர் வரும்.
அவங்க வந்து சரியான ஆளுங்க இல்லை அப்படின்னு உங்கள் ஜாதக புக்கை பரட்டி பார்க்காம, பொதுவான பலன்களை பார்க்காம, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கார், உங்கள் பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த நாளில் வந்து எப்படி பிளானட்ஸ்லாம் இருக்குது, மற்ற பிளானட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு தசா புத்தி வந்து அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து சேருமே ஒழிய, ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் வரும் அப்படின்னு நீங்கள் நம்பி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது. இது வரைக்கும் வந்து 10,000க்கு 20,000 வீடியோ கூட அது மாதிரி போட்டிருப்பாங்க. ராகுவோட சுக்கிரன் கேட்டால் கெட்ட பலன்கள்லாம் வரும், அவங்க மோசமான ஆள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்கள வந்து இல்லீகல் அஃபேர் இருக்கும், அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது டேஞ்சரு அப்படிலாம் வந்து நிறையா ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்காம உங்களோட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை காட்டிங்கன்னா, அப்படி உங்களுக்கு சேர்க்க இருந்தால் அந்த மாதிரி பலன்கள் இல்லைன்றத ஒரு ஒழுங்கான ஜோதிடர், அதாவது ஒழுங்கான ஜோதிட அறிவு கொண்ட ஜோதிடர் வந்து உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சி சரியான பலன்களை கொடுப்பார். சரிங்களா? அதனால் இந்த பொது பலன்களை பார்க்குறத விட்டுட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி பிளானட் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்களே வந்து பலன்கள் சொல்கிறத வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜோதிட சந்தேகம் இருந்ததுன்னா போடுங்க, யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒருவருக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை உங்களோட ஜாதகத்தையே பார்க்கணுன்னா ஒரே ஒரு கேள்விக்கு இலவசமாக அனைவருக்கும் ஜோதிடமில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்வி வந்து பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி, உங்களுடைய பெயரோட ஒரு கேள்வியை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிட பதிவிலேயே யூடியூப்பில் உங்களுக்கு தனியாக வழங்கப்படும். சரிங்களா? அனைத்து ராசியினரும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.